ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் காவேரி ஏன் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற ஒரே குழப்பத்தோடு இருக்கார் விஜய். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாரு. காவேரி திரும்ப வந்து ஃபோனை வந்து பிக் பண்ண மாட்டாங்க. பக்கம் குமரனுக்கு கால் பண்ண நிவின் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. காவேரி அவங்களுக்கு கால் பண்ணி எடுக்காதனால குமரன் அவங்களுக்கு கால் பண்ணுறாரு விஜய். ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் குமரன் சொல்கிறாரு, வெளியில் இருக்க விஜய் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஐயோ அது கூட இல்லை, காவேரி வந்து ஊருக்கு போயிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு ஷாக்கிங்காக இருக்குது விஜய்க்கு. என்னது ஊருக்கு போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, விஜய் உங்ககிட்ட சொல்லலையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்க, அதுக்கப்புறம் சமாளிச்சுட்டு ஃபோனை வைக்கிறாரு. காவேரி எதுக்காக யார்கிட்டையும் சொல்லாமல் ஊருக்கு கிளம்புனாங்க அப்படின்ற ஒரே குழப்பத்தோடு இருக்கார் விஜய். பக்கம் நடந்த விஷயங்களை பற்றி நிவின் வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க. இதனால் ரொம்பவே வேதனைப்படுறாங்க. அதனால் தயவுசெய்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறத கேட்டு குமரன் ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. என்ன நிவின் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் சத்தியமாக முடியலண்ணா, என்ன பண்ணுறதுல எல்லாம் தாங்கிக்கவே முடியல, டார்ச்சராக இருக்குது, அதனால் தயவுசெய்து கூட்டிகிட்டு போயிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிவின் சொல்கிறாரு. இதை கேட்ட குமரன் வந்து கொஞ்ச நேரம் பொறு நிவின், நான் சொல்கிறத நீ கேளு நிவின், ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிடுச்சு நிவின், எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் யமுனா கிட்ட பேசுகிறேன், இது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அமைதியாக இருக்கார். அதுக்கப்புறம் சரிங்க, நான் நீங்கள் சொல்கிற ஒரே வார்த்தைக்காக நான் கேட்குறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யமுனா பார்த்த குமரன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பற்றி வந்து பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறாரு, எல்லாத்தையும் வந்து புரிய வைக்கிறாரு யமுனாவுக்கு. ஒரு பக்கம் காவேரி வெளியில் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஜய் ரொம்பவே ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லாமல் காவேரி தேடி போகிறதுக்காக போகிறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, இனிமேல் வரமாட்டா அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க. என்னாச்சு, என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை பார்த்து கேள்வி கேட்க, இந்த எல்லா விஷயங்களையும் பற்றி வந்து வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவை பார்த்து பயங்கரமான கேள்விகளால் வந்து கேட்க ஆரம்பிக்கிறார். வயத்தில் ஒரு குழந்தை வளரதும் அந்த குழந்தைய வச்சு தான் இந்த சத்தியத்தை வந்து பண்ணாங்க அப்படின்ற உண்மையை வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகி போகிறாங்க. கூட வெண்ணிலா உன்னோட சுயநலத்துக்காக மட்டும்தான் நீ யோசிச்சுட்டு இருக்கல்ல, இப்போ காவேரி இப்படி ஒரு சத்தியத்தை கேட்கலனா என்னை வந்து நீ வெளியில் கொண்டு வந்திருக்கவே மாட்டேன் அப்படித்தானே வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குற கேள்விக்கு வெண்ணிலாவால் பதில் சொல்ல முடியல. என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாயை மூடு வெண்ணிலா, வேற எப்படி பேசிட்டு இருக்க சொல்கிறேன் விஜய். அந்த சூழ்நிலையில் காவேரி எனக்கு இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்தாங்க, ஆனால் என்னால் வந்து அதை ஏற்றுக்கவும் முடியல, ஏன்னா உன்னோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, இந்த சமயத்தில் எப்படி நான் அவகிட்ட இப்படிலாம் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. எனக்கு தெரியும் விஜய், காவேரி சொன்னா அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. காவேரி தான் உன்னை விட்டு போயிட்டால விஜய், அப்புறம் எதுக்காக நீ காவேரி தேடி அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வெண்ணிலா கேட்க, காவேரி இந்த ஊர்லேருந்து கிளம்பி இருந்திருக்கலாம், ஆனால் காவேரி இங்கேருந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட சேர்ந்து வாழ்வன்னு மட்டும் நினச்சி பார்த்துறாத, மன்னிச்சிடு விஜய், எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு, என்னை மன்னிச்சிடு அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா கூப்பிடுறதுக்கு நானும் கூட வரேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதன் மூலிமா அதுக்கப்புறமா இல்லை ப்ளீஸ் நானும் வரேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கூடவே போகிறாங்க வெண்ணிலாவும். அதுக்கப்புறமா வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, காவேரி பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க, மன்னிப்பும் கேட்குறாங்க. கூட வாழ்கிறதுக்கு உனக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து காவேரிக்கு சப்போர்ட்டிவாக வந்து பேசிட்டு போகிறாங்க. இது கேட்ட காவேரிக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி மேலே பயங்கர ஒரு கோவத்தோடு இருக்காங்க. எப்படி வந்து என்னோட குழந்தைய விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்த அப்படின்ற மாதிரி வந்து யோசித்து காவேரி மேலே பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. அப்புறமா விஜய் எப்படிலாம் வந்து காவேரி சமாதானப்படுத்த போகிறாங்க, இதனால் சமாதானம் ஆகுறாரா விஜய், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.